எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து. நம்ம சேனலில் நிறைய தோட்டம் வந்து சேலுக்கு வரதை போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து 1 ஏக்கரா 17 சென்ட் தோட்டம் வந்து சேலுக்கு வந்துருக்குங்க. இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 19 தேங்காய் மரம் நல்ல காப்பில் இருக்குது. 2 மாதத்துக்கு ஒருக்கா 500லேருந்து 600 தேங்காய் விழுந்துட்டு இருக்குதுங்க. 5 HP ஃப்ரீ லைன் இருக்குது. 2 இன்ச்சு தண்ணி வந்து ஓடிட்டுருக்கு. இந்த தோட்டத்துலேருந்து ஒரு 100 அடியிலே வந்து பார்த்திங்கன்னா குளத்தில் அவினாசி அத்திக்கடை தண்ணி வந்து நம்பிட்டு இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் இந்த இடத்துல வந்து குறையவே இல்லை. சுற்றியும் வீடியோவில் பாருங்கள், பூமி நல்ல ஒரு சதுரமாக வடக்கு பார்த்து இருக்குது. சுத்தியுமே பூரா வெள்ளாமை நடந்துட்டு இருக்குது. வாழை, கரும்பு, மஞ்சள், தென்னை எல்லாமே, மரவள்ளி எல்லாமே இந்த ஏரியாவில் நல்லா விளைஞ்சிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த இடம் வந்து ஓனர் வந்து சேல் பண்ணுறாரு. இந்த இடத்த வந்து அவர் கம்ப்ளீட்டாக வந்து லேபர் செட்டு போட்டு இந்த 1 ஏக்கரா 17 சென்ட்டுக்கு ட்ரிப் இரிகேஷன் போட்டு 400-450 வாழை இப்போ வச்சு உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுக்க போகிறாரு. அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இருந்தாலும் இப்போ ஒரு சூழ்நிலைக்காக சேல் பண்ணுறதுனால இந்த டெவலப்மெண்ட்டோடய சேல் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரீ சர்வீஸோடு இந்த பூமி வந்து விலைக்கு வந்திருக்கு. இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் ரோட்டில் வந்தீங்கன்னா அன்னூருக்கு அடுத்தது புளியம்பட்டி என்ட்ரன்ஸில் போலீஸ் செக் போஸ்ட் வரும். அதாவது புளியம்பட்டி ஊருக்கு முன்னாடியே ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்லேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா அவினாசி திருப்பூர் போகிற மெயின் ரோடு வரும். அதில் கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா கட் ரோடு பேஸில் பேரநாய்க்கு முதூர் ஊருக்கு முன்னாடி 1 கிலோமீட்டரில் இந்த பூமி வடக்கு பார்த்து சேலுக்கு இருக்குங்க. மொத்தம் சத்தி ரோட்லேருந்து 2.5 கிலோமீட்டர் தான் இந்த பூமிக்கு வரும். அன்னூர்லேருந்து நீங்கள் ஒரு 20 நிமிஷத்தில் காரில் வந்துடலாம். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு 40-45 நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸோ நல்ல இடம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு இன்னொரு ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா அவினாசிக்கு எடுத்தது சேவூர்லேருந்து லெஃப்ட்டில் வரலாம். உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோயில் வந்து பக்கத்துலேயே இருக்குது. இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோட்டம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஒரு தோட்டமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அளவாக காம்பேக்டாக 1 ஏக்கரா 17 சென்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பூமி, நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மண் வளத்தோடு இருக்கக்கூடிய பூமி. நீங்கள் இங்கே ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை 50-50 சென்ட் பிரித்து 2 பேர் தனித்தனியாக கூட வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி எல்லா இதுக்குமே இது ஏற்ற இடங்க. உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா லேபர் இங்கே வந்து உங்களுக்கு ஷார்ட்டேஜே கிடையாது. எந்த வேலைக்கு வேணாலும் ஆளு இங்கே வந்து பக்கத்துலேயே பேரநாய்க்கு புதூருக்குள்ளேயே ஆளு கிடைக்கும். ஸோ விவசாயத்துக்கு உங்களுக்கு ஆளு தொந்தரவும் இருக்காது. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கிறனால வந்தோடனே அப்படியே தோட்டமாக இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். பெரிய ஏரியாவாக இல்லாதனால மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. கோயம்புத்தூர் டவுனுக்கும் பக்கம், திருப்பூர் டவுனுக்கும் பக்கம். 1 ஏக்கர் விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்ஸோட 1.5 கோடி ரூபா ஓனர் வந்து ஆஃபர் பண்ணுறாரு. அதுலேருந்து நெகோசியேட் பண்ணிக்கலான் இருக்காரு. யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருந்து சிறுமுக, புளியம்பட்டி, சத்தியமங்கலம், அன்னூர் பக்கம், இந்த பக்கம் சேவூர், நம்பியூர், அவினாசி, திருப்பூர் எல்லாமே வந்து ஈஸியாக போய்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ கால் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து பாருங்கள். நன்றி.